அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற சிபிஆர் இண்டிகேட்டரை வந்து இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்ஸில் வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஒரு பிரபலமான இண்டிகேட்டராக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் திரு கோமதி சங்கர் அவர்கள் தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டரை வந்து கோட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இண்டிகேட்டரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் பை கேஜிஎஸ் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா வரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெவலப் பண்ணவங்களோட பேர் வரும். அது வந்து கோமதி சங்கர் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் வந்து ஃபேவரட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்கே வந்து ஆட் ஆகிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஒரே நிமிஷம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து எல்லா விதமான இண்டிகேட்டருமே இருக்கும். அதாவது சிபிஆருமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி சிபிஆர் இருக்கும், அதுக்கப்புறம் வீக்லி மந்த்லி சிபிஆர் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே ஹைலோ, ப்ரீவியஸ் வீக் ஹைலோ, ப்ரீவியஸ் மந்த் ஹைலோ, அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் மூவிங் ஆவரேஜஸ். ஸோ அந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 இருக்குன்னு நினைக்கிறேன், 20, 50, அதுக்கப்புறம் வந்து இந்த 4 அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியல, அண்ட் 5 அப்படிங்கிறது 200 SMA. ஸோ இந்த மாதிரி எல்லா மூவிங் ஆவரேஜஸும் சேர்த்து இருக்கும். ஸோ இப்போ ட்ரேடிங் வியூவில் வந்து இண்டிகேட்டரோட நம்பர்ஸ் வந்து ரொம்பவே லிமிட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த இண்டிகேட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் சிபிஆர் இண்டிகேட்டரையும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இந்த இண்டிகேட்டர் இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் உங்கள் சார்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போது இதில் இருக்க ஒவ்வொன்றும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஷோ சிபிஆர் பை கேஜிஎஸ் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோ ப்ரீவியஸ் டே ஹைலோ இந்த ரெண்டு இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்படி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சிபிஆர் ஃபார்ம் ஆகுறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி கீழே இருக்க பிவட்ஸ் எல்லாமே வந்துடும். S1 S2 வந்துடும். மேலே இருக்க பிவட்ஸ் வந்து R1 R2 எல்லாமே வந்துடும். ப்ளஸ் ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ இந்த லெவல்ஸுமே வந்துடும். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிவட் பாயிண்ட்ஸ் தான். அதனால தான் இதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது 5 மினிட்ஸுங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நீங்கள் சிபிஆர் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பெரும்பாலும் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறதா நல்லாயிருக்கும். உங்களுக்கு அக்யூரசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேர் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணுறது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தாங்க. இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு. சப்போஸ் நீங்கள் வந்து பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஷோ சிபிஆர் பை கேஜிஎஸ் அப்படிங்கிறத தூக்கிட்டு ஷோ வீக்லி மந்த்லி பிவட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஷோ ப்ரீவியஸ் வீக் ஹைலோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டைலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே நிறைய வரும். இதில் வந்து வீக்லிக்கும் மந்த்லிக்கும் தனித்தனியான ஆப்ஷன்ஸ் இல்லைங்க. இது வந்து கோடிங் அந்த மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே வந்து ஒட்டுக்காக தான் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிற மந்த்லியை வந்து டிசேபிள் பண்ணிட்டு வீக்லியை மட்டும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது வீக்லி பிவட் ஆகட்டும், வீக்லியில் இருக்க R1 அண்ட் S1 இந்த எல்லாத்தையுமே வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது வந்து வீக்லி சிபிஆர் நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் டைம் ஃப்ரேமே வந்து பார்த்திங்கன்னா 1 hour யூஸ் பண்ணலாம். 30 மினிட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 30 மினிட்ஸுக்கு மேலே ஹையர் டைம் ஃப்ரேம் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொசிஷனல் ட்ரேட்ஸ் எடுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மண்டே சிபிஆர் அப்படிங்கிற பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜியை இந்த வீக்லி சிபிஆர் யூஸ் பண்ணி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து மந்த்லி சிபிஆர். ஸோ அந்த மந்த்லி சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வீக்லி பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்போது இந்த வீக்லியை வந்து அப்படியே ஃபுல்லாக டிசேபிள் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து மந்த்லியில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஆன் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் மந்த் ஹைலோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி விட்டுறணும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் அதே தான் இன்புட்ஸ் வந்து அதே தான். ஷோ வீக்லி மந்த்லி பிவட்ஸ், ஷோ ப்ரீவியஸ் வீக் ப்ரீவியஸ் மந்த் ஹைலோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லியில் ஃபார்ம் ஆகிருக்க பிவட் வந்துடும். ஸோ இந்த மந்த்லி பிவட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? நீங்கள் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மந்த்லி பிவட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து சிபிஆர் விட்டு இதில் இருக்க இன்னொரு முக்கியமான இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா மூவிங் ஆவரேஜுங்க. ஸோ இந்த ஷோ SMA பை கேஜிஎஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 5 மூவிங் ஆவரேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 10, 20, 50, 100, 200 அப்படிங்கிறது இங்கே வந்து நார்மலாக இருக்க மூவிங் ஆவரேஜ் வேல்யூஸ். நீங்கள் வந்து இதை வந்து எடிட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தேவையான ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5 SMA வேணும் அப்படின்னா 5 SMA வந்து பிளாட் பண்ணிக்கலாம். அதுவே வந்து ஒரு 200 SMA வேணும்னா 200 ஆல்ரெடி இருக்குது, ஒரு 500 SMA 15 SMA இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைலில் போயிட்டு நம்ம முன்னாடி கொடுத்த மாதிரியே தான். இப்போ SMA 1 அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துடும். SMA 4 அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துடும். எனக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 20, 50 அண்ட் 200 இது 3 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலை பொறுத்து, உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே இதில் இருக்க மிக முக்கியமான ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் ஷோ டுமாரோ சிபிஆர்.
ஓகேங்களா. இந்த சிபிஆரே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேயோட ஹை, லோ, க்ளோஸ் இது 3ஓட ஆவரேஜ வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஆரே வந்து ஃபார்ம் ஆகுது. சிபிஆர்ல இருக்க ஒவ்வொரு லைனுமே ஃபார்ம் ஆகுது. அதனால இன்னைக்கு டே முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால அடுத்த நாள்ல சிபிஆர் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆக போகுது, R1, S1லாம் எந்த இடத்துல இருக்க போகுது அப்படிங்கிறத ஈஸியா வந்து இதில ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். அதுக்கு நீங்க இந்த எல்லா ஆப்ஷனையும் விட்டுட்டு ஷோ டுமாரோ சிபிஆர் அப்படிங்கிறத குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சிபிஆர் அப்படிங்கிறது பிளாட் ஆயிரும். ஸோ நாளைக்கு எங்க வரும், சிபிஆர் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதுசா நாளைக்கு ஃபார்ம் ஆக போற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஆர் லைன்ஸ் வந்து வராது. இன்னைக்கு இருக்கிற கேண்டில் மேலேயே தான் வரும். அப்படி இருக்கும்போது, உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஃபார்ம் ஆன சிபிஆர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நாள் பின்னாடி தள்ளி போயிரும். உங்களுக்கு இன்னும் புரியிற மாரி சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த டுமாரோ சிபிஆரை விட்டுருங்க. இப்போ நீங்க டெய்லி சிபிஆரை பார்க்குறீங்க. ஓகேங்களா. இப்போ டெய்லி சிபிஆரை பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஒயிட் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்குங்களா, இந்த சிபிஆர் வந்து நம்ம டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணும்போது இந்த பிளேஸ்க்கு போயிரும். நாளைக்கு வரப்போற சிபிஆர் இந்த பிரைஸ்க்கு மேலேயே பிளாட் ஆகுங்க. இப்போ டுமாரோ சிபிஆர் வந்து ஆஃப் பண்ணிட்டு நான் டெய்லி சிபிஆர் ஆஃப் பண்ணிட்டு டுமாரோ சிபிஆர் மட்டும் ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இங்க இருந்த சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேக்கு போயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர் இருக்கு. அப்போது நீங்கள் வந்து இதில் இருக்கிற நீங்கள் வந்து இந்த சார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து நாளைக்கு ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எந்த மாதிரி ட்ரேடிங் செட்டப் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேடிங் வியூவில் வந்து உங்களுடைய சிபிஆர் இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உபயோகரமாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்படுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.